எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல க்ளோ அண்ட் லவ்லியோட ஒரு ப்ராடக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி அவங்களோட ஆயுர்வேதிக் ஃபேஸ் கிரீம் ரிவ்யூ பண்ணேன். அது வந்து நிறைய பேர் வந்து பிபி கிரீம் அவங்களோடது இருக்கு, அதையும் வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பிபி கிரீம் ஃபேர் அண்ட் லவ்லி இப்போ வந்து க்ளோ அண்ட் லவ்லியா மாறினா அவங்களோட பிபி கிரீம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிபி கிரீம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து பிபி கிரீம், சிசி கிரீம் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோட எண்ட் அப்படி இல்லைன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுறேன். ஸோ பிபி கிரீம்ல வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபவுண்டேஷன், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்து இணைஞ்சது தான் வந்து பிபி கிரீம். அது எதுக்குன்னா நம்ம வந்து டக்குன்னு ஒரு இதெல்லாமே தனித்தனியாக போகிறதுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் காலேஜ் போகிறவங்க டக்குன்னு போட்டு போகிறது தான் வந்து விஷயம். பிபி கிரீமில் நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. சிலதில் எஸ்பிஎஃப் இருக்காது, சிலதில் வந்து ப்ரைமர் இருக்காது, மாய்ஸ்சர் இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர், அதை வந்து அவங்க மல்டி வைட்டமின் க்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபவுண்டேஷனும் அந்த க்ரீமும் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் அந்த ஆயுர்வேதிக் ஃபேஸ் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவ்யூவாக கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அது நல்லா தான் இருக்குது. அந்த வெள்ளை தோற்றம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒன்று ட்ரை ஸ்கின் கொத்து வரல எனக்கு அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஓகே, நல்லா ஆயிருக்காங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்து அதை ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு நல்ல பிபி கிரீம் பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் வந்து ஓரளவுக்கு அது இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஷேட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஷேட் அதுலேயே வந்து முடிஞ்சு போச்சு கதை. ஸோ ஸ்கின், ஏன்னா ஃபவுண்டேஷன் இருக்கிற ஒரு க்ரீம் வந்து ஷேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் சூப்பராக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கலர் மேட்ச் ஆகலன்னு வைங்களேன், ஒன்றா அது ஆக்சிடைஸ் ஆகிடும், இல்லை கிரேயாக மாறிடும், ஆஷியாக மாறிடும், முகம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும், வெள்ளை தோற்றமாக ஆர்டிஃபிஷியலாக. அது கலர் வந்து ரொம்ப 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 ஷேட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால எந்த பிபி க்ரீம் வந்து 1, 2 இந்த மாதிரிலாம் இருக்கோ அப்போவே வந்து பிஷ்கியம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நான் ஷேட் 2 தான் சர்ச் பண்ணேன். ஷேட் 1 கண்டிப்பாக ஃபேராக தான் இருக்கும் அப்படின்னு ஷேட் 2 பார்த்தேன். எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. நிறைய கடைகளில் பார்த்தேன், ஷேட் 1 தான் இருக்குது. இதோட டெக்ஸ்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை போட்ட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து இது மேட் ஆகிடுது. ஸோ அதனால் இதை வந்து டப்புன்னு நம்ம பிளெண்ட் பண்ணோம், அவ்வளோ குவிக்காக வந்து மேட் ஆகிடுது. இது வந்து நீங்கள் வெரி ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் இதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஐயோ இணையாது, நம்மளுக்கு ஷைன் கிடைக்கிறது கஷ்டம். இதில் வந்து வெரி ட்ரை ஸ்கின் எனக்கு. அதனால் இதில் வந்து இன்னும் டப்புன்னு இப்படி ஆகி அப்படியே ட்ரை ஆகி எனக்குலாம் ரொம்ப கொடுமையாக இருந்தது. அது ஏன்னு தெரில. அவங்க ஆயுர்வேதிக் க்ரீமும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். இதெல்லாம் வந்து அல்டிமேட்டு, அதாவது பரவாயில்லன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ ட்ரையிங்காக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கவரேஜ் கொடுக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் கொடுக்குது இது. ஆனால் நீங்களே பாருங்க எப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் வெளில போட்டு போனால் எனக்கு எல்லாம் அடி பண்ண மாட்டாங்களா அப்படி இருக்குது. ஸோ அதனால ஷேடு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷேடு சுத்தம். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ஃபேராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷேடே உங்களுக்கு ஒத்து வந்தாலும் நீங்கள் வெரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் சியூட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது இன்னொன்று, இது போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரையாக இருக்குன்னு நான் சொன்னனால பேட்சா ஒரு மாதிரி முகமே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அது பயங்கரமாக பேட்சியாக ஆகிட்ட அப்புறம் இதுக்கு மேலே என்ன ரிவ்யூ பண்ணதுக்கு இவ்வளோ நெகட்டிவ்ஸ்னு நான் வந்து எடுத்துட்டேன். ஃபுல்லாக ட்ரை பேட்சஸாக ஆகிட்டு முகமே பார்க்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே இதில் என்ன ரிவ்யூ பண்ண இருக்குது இவ்வளோ மைனஸஸ்லன்னு. ஸோ சுத்தமாக வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த க்ரீமு. எந்த விதத்துலேயும் எனக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவாக சொல்ல ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு
ம். அட்லீஸ்ட் ஒண்ணாவது இருக்கோம். யூசுவலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே நெகட்டிவ்ன்னு எனக்கு இருந்ததில்ல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ எனக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லைக் சுத்தமா எந்த விதத்துலயும் ஒத்து வரல அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ட. நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இந்த பிபி கிரீம். உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆ ஸோ உங்களுக்கு ஆ கேட்ட அனைவருக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆம் மத்தபடி ஒண்ணுமில்லை. இதோட விலையெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் இத நான் வந்து சும்மா இங்க பக்கத்துல நம்ம போனாலே எல்லா மளிகை கடையிலயும் இது அவைலபிளா இருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுதான் வீடியோ. உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்கள சீக்கிரமா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க. எங்க போறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்க.